ஹாய், வெல்கம் டு மோனாஸ் வியூ. கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கா ட்ரெஸ்? ஃபுல்லா தெரியும் நம்புறேன். பின்னாடி வைக்க போறேன். இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். ஆனா மோஸ்ட்லி எங்கேயுமே போட்டு போக மாட்டேன். நல்ல பார்ட்டி வேர் மாதிரி இருக்குல்ல, இது மேல அழகா பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு. ஆக்சுவலி இதுல பேர்ல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் தெரியாது, நேர்ல பார்த்தா நல்லா தெரியும். பட் ஆனா எனக்கு தெரியல ஸ்க்ரீன்ல எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ள லாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா எல்லாரும் பேர்ல் வச்சா ஒட்டியிருப்பாங்கல்ல, இது பின் லாக் மாதிரி. இந்த பேர்லுக்கு பின்னாடி ஒரு பின் இருக்கு, அதை அழகா ஸ்டீல் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வாஷிங் மிஷின்ல போட்டு தெரியாம எல்லா துணியோடவும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒன் டைம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன் டைம் தான் போட்டேன். ஸோ திஸ் இஸ் த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இதுக்கு பேண்ட் போடலன்னா நல்லா இருக்கும். ஆனா நான் 3/4 எதுக்கும் பேர் பண்ணிக்கிட்டேன். நான் போறது டி நகர். நம்ம இன்னைக்கு டி நகர் போக போறோம். அதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். கெட் ரெடி வித் மீ டு கோ டு டி நகர். One eternity later. ஏன் லேட்டு தெரியுமா? இந்த டப்பாவை எடுத்து வருண் ஒழிச்சு வச்சுட்டான். வருண் என் தம்பி ஒழுக்கி வச்சாச்சு. அதெல்லாம் நமக்கு தேவையா குமார்? மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாமாத்தோட மாய்ஸ்சரைசர். இதுதான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, நான் என்ன ஹண்ட் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தேடிட்டு இருக்கேன். நிவ்யா சாஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹிமாலயாவோடது யூஸ் பண்ணேன். ஹிமாலயாவோட வின்டர் ரேஞ்ச். ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மாமா. ஸோ நல்ல இது வெயிலுக்கு ஜெல் பேஸ்டு. ஸோ அதனால என் பக்கத்துல இருக்க கடையில இதான் கிடைச்சது. அதனால இதை வாங்கி யூஸ் பண்ணேன். காது காது முக்கியம் அமைச்சரே. சரியான வெயில். இதை எப்படி தாக்கு பிடிக்க போறேன்னே தெரியல. இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி இருக்கு. ட்ரெஸ் பத்தி சொல்லவே இல்லைல்ல. இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ஒன் டைம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எப்படி சொல்றது, காசுலாம் சேர்த்து வச்சு எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன வாங்குறோம் அப்படின்னா, நான் நிறைய வாங்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் செலவாளி. பட் என்னோட ஹஸ்பண்ட் அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்க மம்மி வீட்ல இருந்தா திட்டுவாங்க. பட் ஆனா கடைக்கெல்லாம் போனா திட்டுவாங்க, மீன்ஸ் சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாங்கி சும்மா போட்டு வச்சிருக்க, யூஸே பண்ணல அப்படி சொல்லுவாங்க. இத்தனைக்கு நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன், என்னையே அப்படி சொல்லுவாங்க. பட் கடைக்கெல்லாம் போயிட்டா இதை எடுத்து போட்டுக்கோ, அது எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. என் ஹஸ்பண்டும் அப்படிதான். இது என்னோட நான் தனியா போய் வாங்கினேன். ரேர் லவ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குல்ல துறைப்பாக்கத்துல. ஆக்சுவலி என் சைஸ்க்கு அங்க செட் ஆனது இது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் கலர் ஸ்கர்ட் வச்சிருக்கேன். அது தென் பிளாக் கலர் டாப், அந்த மாதிரி சிலதான் செட் ஆச்சு. இது ஆக்சுவலி 3000, அரௌண்ட் 3000, நாட் 3000 கிடையாது, பட் அரௌண்ட் 3000. இந்நேரம் ரேட் ஏற்றிருப்பாங்க. நான் அதில் ரேர் லவ் ஸ்டார்ட் பண்ண உடனே போயிட்டேன். அந்த ஆஃபர்லாம் இருக்கும்ல, எல்லா சோஷியல் மீடியாவும் பாக்குறதுக்கு முன்னாடியே போயாச்சு. ஏன்னா எங்க தம்பி வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அதனால கம் நோ இஷ்யூஸ். சன்ஸ்கிரீன், மினிமல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாட்டி வைக்கிறேன் பாப்பா. இது தேவையில்லாத செலவுல உங்களுக்கு. இந்த லைட்டை நான் போட மாட்டேன். எந்த லைட்டை? இந்த லைட்டை அங்க போட்டுருவோம். கரெக்டா? நான் பிளான் பண்ணிட்டோம். அது சரி. இப்போ என் ஹஸ்பண்ட் பேசிட்டு போனது மேக் ஓவர். ஆக்சுவலி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்கு. அது பர்த்டேக்கு, சாரி, என்னோட வெட்டிங் டேக்கு சின்ன சின்ன பசங்க, ஆக்சுவலா என் கூட ஒர்க் பண்ண பசங்கலாம் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். நான் ஏதோ பாத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் மத்ததெல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தது இல்லை. பட் ஏதோ வெளியே போனா கதவு சாத்துங்கடோ ப்ளீஸ். வெளியே போன கொஞ்சம் கதவு சாத்துங்க. ஆமா, கதவு திறந்து வச்சீங்கன்னா புரியல. பேசுறதெல்லாம் காத்துல போயிடும். ஆமா, நான் முதல்ல பேசுறேன். இப்ப சிரிப்பீங்கல்ல. குட்டி குட்டியா ஒர்க் பண்ண பசங்க, என்னை விட ஒரு 3 years 4 years எல்லாருமே சின்ன பசங்க. பட் அவங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வெட்டிங்க்கு வாங்கி கொடுத்தது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்ப அதுலதான் என்னோட ஹஸ்பண்ட் ஆல்டர் பண்ண போறாங்க. எடோ எனக்காக வீடியோ எடுத்து தரீங்களா? சின்ஸ் நான் வெளியே போறதுனால என்னோட வீட்டுக்காரரே எடுத்து கொடுத்துருவாரு. ஓகே, ஆக்சுவலி என் தம்பி இருந்தா தம்பி எடுக்க சொல்லுவேன். இது ஸ்ரீக்கோட சீரம்.
முடி ஈரமா இருக்கும் போது அப்ளை பண்ணோம். நான் 2 பம்ப் எடுத்திருக்கேன். ரெகுலரா ஒரு பம்ப் வந்து என் கையில ஃபுல்லா காஞ்சிரும். இப்படி பயங்கரமான சீரம் இது. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு வாட்டி காஞ்ச முடியில வச்சு அந்த முடி ஃபுல்லாவுமே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இது வச்சா ஸ்ட்ரெயிட் ஆயிடுமான்னு கேட்கக்கூடாது. எனக்கு நல்லா பவுன்சியா இருக்கும் ஹேரு. பட் ஆனா வந்து ஃபுல்லா படுத்துருச்சு. ஈரமா இருக்கும்போது வச்சிருங்க. ஆயிடும். ரொம்ப அந்த ஃப்ரிஸியா இருக்காது. நல்லா இருக்கும். இந்த பாருங்க நான் சொன்னேன்ல கையில இருக்கிறது மொத்தமும் போயிடும். நான் லிவான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல இந்த மாதிரி ரிசல்ட் இருந்ததான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். மேபி நான் ஃபுல்லா செக் பண்ணல அப்படி எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து உண்மை. ஓகே. சன்ஸ்கிரீன் போட்டாச்சு, சீரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இப்பவே வந்து ஐப்ரோ ஐலாஷ் கலர் வச்சு ஐலாஷை வந்து செட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் நான் அந்த கேர்ள் எல்லாம் யூஸ் பண்ணல. பட் ஆனால் யூஸ் பண்ணால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக எனக்கு நல்ல லாங்கான ஐலாஷ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் வைக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் அடர்த்தியாக இருக்காது, கொஞ்சம் மினிமலாக இருக்கும். ஸோ அதனால கலர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ஐலாஷ் அந்த மேலெல்லாம் வைக்கணும். இப்போ ஐஃபனோட இது நான் அதை ஐஃபன் தான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு வேற நேம் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். ஐஃபனோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசில் இதோட கோடு வந்து ஏசில் கோடு ஃப்ளேவர் ப்ரைமர் எல்லா நாளும் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஸ்கின்னை பொறுத்து தான். இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் பம்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரஃபாகவும் சொல்லலாமே. சரி இங்கே போய் போடுறேன் பாருங்க, பழக்க தோஷம். ஸோ ப்ரைமர் வந்து சும்மா கொஞ்சமாக போஸ் ஹைட் பண்ணுறதுக்கு தான். இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது, ரொம்ப வருஷங்களாக இருக்குது. ஸோ அதனால இங்கே அதிகமாக இருக்கும். இங்கே ப்ரைமர் போட்டு கொஞ்ச நேரம் சோக்கின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டர். ஆக்சுவலி நான் என்ன அண்டர் டோன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆரஞ்சா க்ரீனா எனக்கு தெரியல. ஆனால் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன். கலர் கரெக்டருக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷான்னு கேட்டால் எஸ். என்கிட்ட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு பிரான்ஸ் இருக்கு, ஒரு ப்ரஷ் இருக்காங்கன்னா எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நான் டேப் பண்ணாலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அழகாக. எனக்கு அப்போ தான் இங்கே கூசும் எல்லாம் பண்ணும். டிங்லிங் சென்சேஷனாக இருக்கும். பியூட்டியோட ஈஸி ப்ளூ. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் காஸ்ட்லி. என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லேயே வந்து இது கொஞ்சம் காசு அதிகம் தான். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இது நான் ரொம்ப வருஷத்துக்கு வச்சுப்பேன். நான் எதுவும் பேலட்லாம் வச்சில்லை, நான் கையிலேயே தான் வந்து கொடுப்பேன். ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன். நான் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரான்சர் யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் ஐ எம் அ டார்க் ஸ்கின் டோன் பர்சன் வந்து எனக்கு கன்சீலரோ ப்ரான்சரோ வந்து தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். எனக்கு மோனோக்ரோமேட்டிக் மாதிரி ஒரே டோனில் இருந்தால் பிடிக்கும். அதனால இட்ஸ் ஓகே. கன்சீலர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கணும், இந்த இடம் இங்கெல்லாம் வந்து லைட்டராக இருக்கணும். நான் இப்போ பார்த்தா ஒரே மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருப்பேன், ஒரே கலரில். இந்த சார்ட்லாம் வாங்குவாங்க ஸ்கூலில், அந்த ஃபீலிங் கொடுக்கும். பட் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கன்சீலர். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. எனக்கு வந்து ஈவனாக என்னோட ஸ்கின் டோனே ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஸோ நான் அது இன்னும் கொஞ்சம் ஈவன் டோன் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அது எக்ஸ்ட்ராவாக பண்ண பிடிக்கல. ஃபேஸஸ் கனடாவோட ஐ ஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஃபேஸ்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட், பட் நோபடி வில் நோ. யாருக்குமே ஆன் த ஹோல் பார்க்கும்போது ஐப்ரோ எப்படி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து மேப்ளினோட காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக லூஸ் பவுடர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, செட்டிங்க்கு அதுதான் நல்லா இருக்கும். பட் எங்கிட்ட லூஸ் பவுடர் இல்லை. இன்னைக்கு முடிஞ்சால் வாங்கிக்கலாம். லூஸ் பவுடர் ரொம்ப ரேட் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன், 200 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மந்த்து வாங்கணுன்னா மே மந்த்துக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருப்பேன்ல, அதுக்கு பதிலாக வேணால் லூஸ் பவுடர் வாங்கணும். திஸ் இஸ் மை பவுச். கொஞ்சம் அழுக்காக இருக்கும் ப்ளீஸ். ஸோ தீஸ் ஆர் தி ப்ரஷஸ் ஐ ஹேவ். இதுதான் என்கிட்ட இருந்த ப்ரஷ். இது வந்து இது சச் கியூட்டி ப்ரஷ். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு நாங்கள் வந்து விளையாடும் போது அவங்க அதில் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஹைலைட்டர் ப்ரஷ், ப்ளஷ்ஷு, கான்டூர். ஓகே, ப்ரான்சிங் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதுவும் ஹைலைட்டர் ப்ரஷ்ஷும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. சின்ஸ் ஐ எம் நாட் ஹைலி இன்டு திஸ், ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி.
எனக்கு தெரியல. ஸோ எலகன்ட்ல இந்த ப்ரஷ் பார்த்து பிடிச்சிருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிராண்டா மார்ஸ்ல ஆக்சுவலி மற்ற ரெண்டும் வந்து மார்ஸோட ப்ரஷ். பட் இந்த ப்ரஷ் மட்டும் வந்து சும்மா இந்த கம்பெனி நேமுமே இல்லை, பிடிச்சிருந்தது. கோல்டு கலர், நல்லா வந்து இந்த பிரிஜிட்டன் வைப்ல இருந்துச்சு அதனால. ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிக்கபூல வந்து ஆக்சுவலி இதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல. பட் எனக்கு இந்த இதுதான் கொஞ்சம் செட் ஆச்சு. ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிறது இந்த ஷேட்ஸ் தான். மற்ற எல்லா ஷேட்ஸும் கொஞ்சம் லைட்டர். நான் சொல்றது ஒரு மாநிலத்துல இருந்து நல்லா ஃபேர் ஸ்கின்னா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அது செட் ஆகிற மாதிரி. இது ஒரு பேலட் மட்டும் தான். இது பேலட் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் அப் டு டார்க். யூ கேன் see the 3. இது பேலட் நம்பர் 3, 4 கிடையாது. எப்பயுமே இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கம்மியா வரும், நல்லா ஆஃபர் பார்த்து நைக்காவோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்குவேன். பண்ணிக்கிட்டேன். நோஸ் மேல கொஞ்சம், சென் மேல கொஞ்சம், கொஞ்சோண்டு நெத்தியில தக்காளி பழம் மாதிரி இருப்பேன் நான். நிறைய போட்டா தக்காளி பழம் மாதிரி இருக்கும் எனக்கு, ஆனால் அப்படின்னு தான் பிடிக்கும். இதை நீங்க எங்கேயோ கேட்டிருப்பீங்க. இது வந்து நக்ஷு சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. எனக்குமே அது வந்து ஆக்சுவலா அவங்கள பார்த்துதான் எனக்கு பிளஷ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் முதல்ல நினைப்பேன் இது வாங்கினதுக்கு ரீசனுமே அவங்கதான். இந்த பிக்கப் கூட அவங்கதான் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். நக்ஷத்ரா நாகேஷ் அவங்க. ஆக்சுவலா பிளஷ் வந்து கொஞ்சம் அந்த பாப்அப் தரும். சம்டைம்ஸ் நான் மேக்கப்பே போட மாட்டேன், ஒரு ஃபவுண்டேஷன் போட மாட்டேன், கன்சீலர் எதுவுமே போட மாட்டேன். ஃபேஸே நல்லா பிரைட்டா ஈவன் டோனா இருக்கும். நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சா அந்த மாதிரி டைம்ல வெறும் பிளஷ் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு போவேன். அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பிளஷ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு, என்னாச்சு உனக்கு ஃபேஸ்ல, என்னாச்சுன்னு பதரெல்லாம் வச்சிருக்கேன் என்னோட ஆஃபீஸ்ல. ஸோ பிளஷ் வந்து பிடிக்கும். ஸோ அதனால போட்டுக்கிட்டேன். எனக்கு தெரியல இப்போ எப்படி இருக்குன்னு, நான் பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு வரேன். தென் பிஃபோர் ஐலைனர் அண்ட் மஸ்காரா ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் செட்டிங் ஸ்ப்ரே. முன்னாடிலாம் இந்த மாதிரி டப்பாவோட வைக்க மாட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டப்பா அப்சஷனா இருக்கு. சன்ஸ்கிரீனை டப்பால தான் வச்சிருக்கேன், இது டப்பால தான் வச்சிருக்கேன், மேக்கப் ரிமூவரையும் டப்பால தான் வச்சிருக்கேன், ஐலாஷ் கலர் டப்பால தான். டப்பா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் இல்லரி ராட்ல எனக்கு இப்போ இவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் ஐலைனரும் மஸ்காராவுமே இவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு கிடைக்குதான்னு தெரியல. இன்னைக்கு நான் தேடி பார்ப்பேன். ஒருவேளை கிடைக்கலன்னா கூட ஐ வாண்ட் டு பி லாயல் டு மை தாட்ஸ். ஸோ ஏதாவது ஆன்லைன்லயோ அப்படியே ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஓரளவுக்கு நல்ல பிராண்டாவும் இருக்காங்க, கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்காங்க. எப்படி லாக்மி மேபிளின் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த ரேட்டுக்கு தான் இது வருது. இதுவும் இந்தியன் பிராண்ட் தான். ஸோ சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி. இன்னும் காய்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலா. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்காது, போய் சொல்லக்கூடாது, 3 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இன்னுமே காயில நான் கொஞ்சம் எக்ஸசிவா அடிச்சுட்டேன். இதெல்லாம் ஆகுமான்னு கேட்டா ஒன்றும் ஆகாது. ஆனா ஒன்ஸ் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண பிறகுதான் தெரியும். நான் ஆக்சுவலா ஏதாவது பவுடர் அங்கங்க இருந்தா, ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அதெல்லாம் இது வந்து கொஞ்சம் கியூர் பண்ணிடும். கியூர் பண்ணி சட்டில் பண்ணி கொடுத்துரும். நான் முதல்ல கொஞ்சம் பேய் மாதிரி இருந்தாலும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நார்மலா இருக்கும். நான் ரொம்ப கவரேஜ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை நீங்க ஏதாவது மேக்கப் ப்ரொஃபஷனல் தெரியாம ஸ்டம்பிள்ட் இன்டு மை அக்கௌண்ட், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஏதோ நான் அங்க இங்க பார்த்து என்ன தெரியுதோ அதுதான் பண்றேன். இது வெறும் கெட் ரெடி வித் மீ தான், நாட் பிகினர் லேர்னிங் மேக்கப் அண்ட் ஆல். ஓகே, ஐ ஹோப். இன்சைட்டோட ஐலைனர் அண்ட் மஸ்காரா இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச். நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃபா வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். இது சம்டைம்ஸ் எனக்கு வந்து இங்கெல்லாம் வேர்க்கும். அந்த வேர்வையில வந்து ஸ்டிக் ஆயிடுது. எனக்கு அது கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு. அதனால எனக்கு இது பிடிக்கல. மற்றபடி இது ரெண்டுமே பிடிக்கலங்க. சாரிங்க. இன்சைட்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இஃப் இட் ஹர்ட்ஸ் யூ ஐ எம் ரியலி சாரி. ப்ராப்பரான மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணா கூட இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து கிளாம் 21ஓட மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு மேக்கப் ரிமூவர் வச்சிருந்தேன். ஐ வாண்ட் டு ஷோ யூ. ஸோ நீங்க யூஸ் பண்ணாம கூட சொல்லலாம்னு சொல்லக்கூடாதுல்ல. திஸ் இஸ் லாக்மிஸ். நான் இந்த டப்பா ஒரு வழி ஆக்கிட்டேன், கேப்பை தொலைச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இது கொஞ்சம் தான் இருக்கு. ஐ யூஸ் திஸ் பட் பப்பி முடியலாம் இருக்கு. ஓகே, ஐ யூஸ் திஸ் பட்
இப்போதைக்கு ஐ நாட் யூசிங் திஸ் ஒன். இது வந்து Glam 21. எனக்கு இது 2 யூஸ் பண்ணாலுமே எனக்கு இந்த ஐலைனரை என்னால் எடுக்க முடியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டஃப்பாக இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. மேபி இது ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணணுமா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். போகணும்ல, இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. போட்டா வரணும்ல, நம்ம தண்ணி போட்டு கழுவினா வர வேண்டாம். ஆனா மேக்கப் ரிமூவர் போட்டா இட் ஷுட் கம் ஆஃப். பட் ஆனா வரல. இது வந்து இது அநியாயம். இது வேர்வைப்பட்டாலே வந்து கொஞ்சம் ஸ்மெட்ச் ஆகுது. பட் இட் இஸ் வெரி நைஸ். நீங்க ஏசில இருக்க போறீங்க, இல்ல ஃபேன்லயே இருப்பீங்க, வெளியெல்லாம் போல அப்படின்னா இட் இஸ் வெரி நைஸ். ஐலைனர் நான் குத்தம் சொல்ல மாட்டேன். நான் இது எவ்வளவு யூஸ் பண்ணியிருந்தா அதுல இருக்க பெயிண்டே போயிருக்கும் பாருங்க. பட் ஆனா மஸ்காரா நாட் அ பிக் ஃபேன். பட் என்கிட்ட வேற எதுவும் இல்லை. பட் வேற எதுவும் இல்லை, அதனால நான் இதை யூஸ் பண்றேன். பட்டுன்ட்டு எப்போ பார்த்தா திஸ் இஸ் மை ஐலைனர் அண்ட் மஸ்காரா ஃபேஸ். ஸோ ஐலைனரும் மஸ்காராவும் போட்டால் இப்படிதான் இருக்கும். நீங்க என்னோட ஃபேஸ் இப்போ பார்க்குறீங்களா, இது எல்லாமே நான் ஒரு சின்ன பொட்டு வச்சேன்னா என்னோட ஃபேஸே மாறிடும். ஃபுல்லாமே உண்மையிலே மாறிடும். நான் இது ஒரு வாட்டி இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஸ்டண்டாக இருக்கும். அது வரைக்கும் என்னவோ மொல்கட்டின்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் சடனாக அது மாறிடும். இன்னைக்கு மெயினாக டி நகர் போகிறதுக்கு ரீசன் ஐ லவ் டி நகர். எதுக்கு டி நகர் போறோம்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, குட்டி குட்டி பொண்ணு ஃப்ரெண்டு தான். ஓகே, ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்து மேரேஜ். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்க தான் நம்ம போறோம். பட் ஆனால் அந்த சந்தாடி ஷாப்ல இங்க இருக்குல்ல, இந்த மாதிரி கம்பல் வாங்க போறேன். என்கிட்ட கம்பல் செட்டு இல்லை. நான் இல்லைன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதெல்லாம் நான் காலேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணப்ப எல்லாப்பவும் சேர்த்து வச்ச கம்பல். இவ்வளவும் நடுவில் கீழே கூட இருக்கு பாருங்களா. இது தெரியுதான்னு தெரியல. பட் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா ஓகே. நிறைய ஜிமிக்கி இருக்கும், ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. ஒரு காலத்துலலாம் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிக்கு அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் தான் நான் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இதெல்லாம் எனக்கு யாருக்காவது கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணல. பட் ஆனால் சம்டைம்ஸ் எப்பயாவது யூஸ் ஆகுமோ. எந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு தோணுது, கல் வச்சு சின்னதாக ஹேங்கிங் மாதிரி சின்னதாக கல் வச்சு ஏதாவது பிளாக் கலர்லேயோ இல்லை பேர்லோ அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் என்கிட்ட இல்லை. அதுதான் வந்து ட்ரூத்து. இந்த மாதிரி இருக்க இயரிங்ஸ் எல்லாம் போட முடியாது. பட் ஆனால் அதில் இருக்க கல்லே விழுந்துருச்சு. நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி எடுத்து போட்டுடணும், இல்லை யூஸ் பண்ணணும். ரெண்டுமே கெட்டானா வந்து சுற்றிட்டு இருக்கேன். இது ஒன்று இருக்கு. ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ். இது எதுவும் இல்லைன்னா நம்ம போகிற வழியில் வேற வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு வேற எந்த வழியும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. நான் தான் சொல்கிறேன், காலேஜ் டைம்லேருந்து என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் இன்னுமே வச்சுருக்கேன். இதில் ஒடிஞ்சு போன கம்மல் நிறைய நிறைய போட்டு டெய்லி வேற யூஸ் பண்ணி, இது இல்லாமல் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஹீஹி, பொண்ணுங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. இது இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் நான் ஐ வாண்ட் மோர். அண்ட் நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஆன்டி டார்னிஷ் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் வேர்க்குன்றதுனால நான் ஆன்டி டார்னிஷ் பக்கம் கொஞ்சம் லைட்டாக சார்ந்திருக்கேன். ஸோ ஆஃபீஸ்க்குமே குட்டியாக அழகாக போட்டு போகிற மாதிரி ஆன்டி டார்னிஷ். ஏன்னா என்னோட தம்பி எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு அப்போ ஆன்டி டார்னிஷ்னு தெரியாது. அவங்க கேட்டதுக்கு மாலில் வந்து 250 rupees அப்படின்னு வாங்கினேன். வே பேக் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 4 years இருக்கும். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கினா அது வந்து என்ன சொல்றது, வேஸ்ட் ஆகாம கூட, அந்த கலர்லாம் மாறாம கூட இருக்கும்ன்றது நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். இது இன்னொரு செயின். நான் கேட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ வாங்கி கொடுடா, மேபி அவங்களுக்கு தான் தேட தெரியுது போலன்னு நினைச்சு நான் வாங்கி கொடுக்க சொன்னேன். நான் இதை போய் என்னோட ஹஸ்பண்டை போட்டு விட சொல்றேன். செயின் போட்டாச்சு, தெரியுதா? நான் பக்கத்துல வரேன். இந்த செயின் ஓகே. ஸோ செயின் போட்டாச்சு. ஹேர் ட்ரையர் இது வந்து பிலிப்ஸோட காம்பேக்ட் ட்ரை சலூன் ட்ரை 1000 watts. இதெல்லாம் காட்டணுமா? ஹேர் வந்து ஹாஃப் ட்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு அது போதும். மீதி பாதியை அதுவே காய வைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்பேன். அது காய வைக்கலன்னா அப்புறம் நம்ம பண்ணி அப்பப்போ வெளியே பண்ணுறேன்ல, எனக்கு கூசுது பயங்கரமா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பொட்டு வந்து சின்னதாக ஒயிட் கலர் ஸ்டோன் பொட்டு. இது விழவே விழாதுப்பா. இதுல கம்மும் இருக்காது. இது எப்படிதான் ஸ்டிக் ஆகுதுன்னே தெரியல. நான் சொன்னது இதுதான். இப்ப எனக்கு பொட்டு இல்லாம நீங்க பார்த்ததுக்கும் இப்ப சின்னதா ஒரு ஒயிட் பொட்டு தான் வச்சிருக்கேன்.
ரொம்ப குட்டி. இதுல கம்மே இருக்காது. இது அப்படியே தடவுனீங்கன்னா அப்படி போகும். பட் ஆனா ஃபேஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஃபேஸோட கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு இருக்கும்ல, அதோட ஸ்டிக் ஆயிக்குதுன்னு நெனைக்கிறேன். அதனால ஈவினிங் வரைக்கும் போகாது. அது பாட்டு இருக்கும். அ மழையில நனைஞ்சா கூட நீங்க இப்படி சொரன்னா தான் வரும். அந்த மாரி நல்லாவே ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ அவ்வளோதான். பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து லிப் லிப் காம்போ லிப் காம்போ சுகர் போலாமா? இது வந்து ஒரு லோக்கல் பென்சில். நான் வந்து இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். லோக்கல் பென்சில்ன்றதுக்காக இல்ல. பட் வேணாமே. கொஞ்சம் கம்பெனி ஐட்டமா போயிடலாம். எனக்கு சம்டைம்ஸ் வந்து உதடு விறுவிறுன்னு இருக்க மாரி இருக்கு. இப்ப லிப் பாம் போட்டிருக்கேன், அப்ப இல்ல. இது யூஸ் பண்ணப்போ இல்ல. ஒருவேளை இதாலயான்னு எனக்கு தெரியல. எதுக்கும் கொஞ்சம் செக்யூரா வேற எதுவும் மாத்திக்கலாம்னு நெனைக்கிறேன். அதனால இன்னைக்கு இத யூஸ் பண்ணல. இது என்ன பிராண்டுன்னு கூட தெரியல. நாட் ஷேமிங் ஆன் த பிராண்ட். பட் எனக்கு செட் ஆகல. அதனால நான் யூஸ் பண்ணல. ஸோ வெரோனிக்கா போகலாமா? இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ப்ளூ ஹெவனோடது. பட் இந்த கலர் சச் அ நைஸ் கலர். எனக்கு நல்லா இருக்கும். மத்தவங்களுக்கு எனக்கு தெரியல. பட் எனக்கு நல்லா இருக்கும் இது. காம்பினேஷன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் வேற ஏதாவதோட கம்பைன் பண்ணலாம். கொஞ்சம் இதையும் அதையும் மாத்தி போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இதுவே சூப்பரா இருக்கு. நான் இதை மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் மேக்கப்லாம் போடாம போட்டா இதை விட கொஞ்சம் ரிசல்ட் கம்மியா இருக்கும். பட் நல்லா இப்ப கிளாமப் பண்ணி போடுறதுனால வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. யூ கேன் சி பக்கத்துல இருக்குமா? ரொம்ப ஜூம் இன் பண்ணா பயமா இருக்குமேன்னு பாக்குறேன். நல்லா இருக்கா? தலைவிரி கோலம்னு சொல்லுவாங்க. பட் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எப்பயும் போல ஒரு கிளிப் எடுத்து போடுறேன். போத் வே இட் ஒர்க்ஸ். நான் இப்போதைக்கு ஒரு கிளிப் எடுத்துட்டு போறேன். என் கூட வர்றவங்க சூப்பரா ஹேர் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ இதையும் சில கிளிப்ஸை மட்டும் கையில கொண்டு போவேன். அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். கெட் ரெடி வித் மீ. நைஸ்ல. ஓகே பாய். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் நான் ரேன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. டீ நகர் போகலாம். ஓகே.